ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற 5th செமஸ்டருக்குரிய சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 7th செமஸ்டருக்குரிய சிலபஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், ரெகுலேஷன் 2021. அது பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. 5th செமஸ்டருக்குரிய அந்த சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த இதில் சிஎஸ்சி, ஐடி, இசி, ஏஐடிஎஸ், பிஎம்இ, சிஎஸ்பிஎஸ், ட்ரிபிள்இ, ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கூடிய சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற 5th செமஸ்டருக்குரிய சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி. ஸோ உங்களுக்கு தியரி பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் எலெக்டிவ்னா என்ன, ஸோ மேண்ட்ரி கோர்சஸ்னா என்னன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து டோட்டல் கான்டாக்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் 5 இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் வந்து 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அது லேப்லையும் படிப்பீங்க, தியரிலையும் படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர், இது வந்து லேப்லேயே வரும். கம்பைலர் டிசைன் இதுவும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர், லேப்லேயும் வரும். கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி இதுக்கு 3 கிரெடிட்டு. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இதுக்கு 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 1-2 இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபஷனாலிட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மேண்ட்ரி கோர்சஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வந்து கிடையாது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸும் கம்பைலர் டிசைனும் வரும். ஸோ உங்களுக்கு ஓவரால் கிரெடிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி. ஸோ உங்களுக்கு தியரி பேப்பர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட், இதுக்கு வந்து கிரெடிட் 4. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் 3. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் இது பொறுத்த வரைக்கும் 3. எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர், இது கிரெடிட் 4. ப்ரொஃபஷனாலிட்டி 1-2 இருக்குது. ஸோ இதுக்கு 3 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்கும், இது வந்து கிரெடிட் கிடையாது. இந்த மேண்ட்ரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட்டு. அது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸும் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடியும் வந்து ப்ராக்டிக்கல் வரும். இது இன்டெகிரேட்டட் பேப்பர்ஸ்னால ஓவரால் ஐடி பொறுத்த வரைக்கும் 22 கிரெடிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தியரி பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர்ஸ். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இது பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் பேப்பர், இது உங்களுக்கு 4 கிரெடிட்டு. பிஎல்எஸ்ஐ அண்ட் சிப் டிசைன் இதுக்கு வந்து 3 கிரெடிட்டு. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம்ஸ் இதுக்கு வந்து 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1-2-3 கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவலாக இதுக்கு 3 கிரெடிட்டு. ஸோ மேண்ட்ரி கோர்ஸ் 1 இருக்குது, இதுக்கு வந்து கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஎல்எஸ்ஐ லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட்டு. அதுபோல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து இன்டெகிரேட்டட் பேப்பர்னால லேபில் பார்ப்பீங்க, இதுக்கு டோட்டலாக வந்து 21 கிரெடிட்ஸ். ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுக்கு வந்து டோட்டலாக தியரி பேப்பர் வந்து 7 பேப்பர். டீப் பிளானிங் அதுக்கு வந்து 3 கிரெடிட்டு. டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 3 கிரெடிட்டு. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் 3 கிரெடிட்டு. பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி 1, ப்ரொஃபஷனாலிட்டி 2 இருக்குது. ஸோ இதுக்கு இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்டு. மேண்ட்ரி கோர்சஸ் இருக்கும், இது கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் டீப் பிளானிங் லெபார்ட்டரி 2 கிரெடிட்டு. சம்மர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதுக்கு 2 கிரெடிட்டு. ஓவரால் உங்களுக்கு 22 கிரெடிட்டு. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸோ உங்களுக்கு வந்து தியரி பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி ஸோ 3 கிரெடிட்டு. டயக்னோஸ்டிக் அண்டு தெரப்பியூட்டிக் எக்யூப்மெண்ட் இது வந்து 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி 1-2-3 இருக்குது, இதுக்கு இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்டு. மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்குது, இதுக்கு வந்து கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்டு ஐஓஎம்டி லெபார்ட்டரி 1.5 கிரெடிட்டு. ஸோ டயக்னோஸ்டிக் அண்டு தெரப்பியூட்டிக் எக்யூப்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரெடிட்டு. ஓவராலாக உங்களுக்கு 18.5 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் அதாவது சிஎஸ்பிஎஸ் உங்களுக்கு வந்து தியரி பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்குது. எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி இது வந்து இன்டெகிரேட்டட் பேப்பர், இதுக்கு 4 கிரெடிட்டு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது 3 கிரெடிட்டு. டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதுக்கு 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி 1-2 இருக்குது, ஸோ இதுக்கு 3 கிரெடிட் இண்டிவிஜுவலாக. மேண்ட்ரி கோர்சஸ் 1 கொடுத்துருக்காங்க, நோ கிரெடிட், இதுக்கு வந்து கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் சம்மர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதுக்கு 2 கிரெடிட்டு. எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர்னால ப்ராக்டிக்கலே வரும். ஸோ டோட்டலாக வந்து 18 கிரெடிட்ஸ். ஸோ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தியரி பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர்ஸ் இருக்குது. பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் இதுக்கு வந்து 3 கிரெடிட்டு. பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு 3 கிரெடிட்ஸு. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் இதுக்கு 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி 1, ப்ரொஃபஷனாலிட்டி 2, ப்ரொஃபஷனாலிட்டி 3 வந்து 3 பேப்பர் இருக்குது. ஸோ இது 3மே இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரெடிட்டு. மேண்ட்ரி கோர்ஸ் வந்து இது கிரெடிட் கிடையாது, மேண்ட்ரி கோர்ஸ் 1 இருக்குது. ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரி வந்து 1.5 கிரெடிட்டு. கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லெபார்ட்டரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரெடிட்டு. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 21.5 கிரெடிட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 6 பேப்பர்ஸ் வந்து இருக்குது. டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து 4 கிரெடிட்டு. மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1-2-3 இருக்குது, இது இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்டு. ஸோ மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்குது, இது கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதுக்கு 1 கிரெடிட்டு. மெட்ரோலஜி அண்ட் டைனமிக்ஸ் லெபார்ட்டரி இதுக்கு வந்து 2 கிரெடிட்டு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 கிரெடிட்டு. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தியரி பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்குது. ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் 2 இதுக்கு 3 கிரெடிட்டு. ஏரோடைனமிக்ஸ் 2 இதுக்கு 3 கிரெடிட்டு. ப்ரொஃபஷனாலிட்டி 1-2-3 இருக்குது, இதுக்கு இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்டு. மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்குது, இது கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர் லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட்டு. அதே மாதிரி சிஐடி லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட்டு. ஓவராலாக உங்களுக்கு 90 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தியரி பொறுத்த வரைக்கும்
7 பேப்பர்ஸ் வந்து இருக்குது. டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் இதுக்கு வந்து 3 கிரெடிட், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 1 வந்து 3 கிரெடிட், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து 3 கிரெடிட்ஸ், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 1, 2, 3 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்ஸ், மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்குது. ஸோ கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிகல் பொறுத்த வரைக்கும் ஹைவே இன்ஜினியரிங் லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட், சர்வே கேம்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது 2 வீக்ஸ் போகிற இருக்கும், இதுக்கு 1 கிரெடிட், மொத்தம் வந்து உங்களுக்கு 21 கிரெடிட்ஸ். அக்ரி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தியரி பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரி இதுக்கு 3 கிரெடிட்ஸ், ப்ரொஃபஷனலிட்டி 1, 2, 3, 4 சொல்லி உங்களுக்கு 4 எலக்டிவ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக 3 கிரெடிட்ஸ். ஸோ மேண்ட்ரி கோர்சஸ் 1 இருக்கும். ஸோ கிரெடிட் கிடையாது. ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் மெஷினரி லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட், ஐசிடி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் லெபார்ட்டரி இதுக்கு 2 கிரெடிட், சம்மர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, இது 2 வீக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 கிரெடிட். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 20 கிரெடிட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கான்டாக்ட் பீரியட்ஸில் வந்து 5னும் கிரெடிட்ஸில் வந்து 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர் ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேண்ட்ரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்காது, அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ கிரெடிட் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்சி, ஐடி, சிஏடிஎஸ், பிஎம்இ, சிஎஸ்பிஎஸ், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில், அக்ரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குரிய சிலபஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது போக உங்கள் சிலபஸ் நான் எதுவும் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஏதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அது ஷார்ட்ஸாவோ இல்லாட்டி உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து அந்த சிலபஸ் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.